Assalamu alaikum warahmatullahi wabarakatuh. A good day to all. And now we are back to psychology lessons, and today we are going to see lesson 2. Okay, already we have completed lesson 1, and now we are moving to lesson 2. So the topic of the lesson is basis of human behavior. Okay, so in the lesson I'll give you a introduction. We are going to study about anatomy. Okay, so not all the எல்லா parts உடைய anatomy கிடையாது. Only some part of the body, that is brain, spinal cord, most importantly neurons and nerve cells, and endocrine glands. Okay, so we are going to see about those parts anatomy. அப்புறம் வந்து genes, heredity, nature and much more. ஸோ இதெல்லாம் பற்றி தான் நம்ம இந்த லெசனில் பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ டு ஸ்டார்ட் திஸ் லெசன் ஐல் கிவ் ஏ எக்ஸாம்பிள். இப்போ பார்த்தீங்கன்னா வென் யூஆர் அயனிங் அ கிளாத்ஸ், ஓகே, கிளாத்ஸ் வந்து அயன் பண்ணுறீங்க. அயன் பண்ணும்போது ஆக்சிடென்ட்லி அந்த ஹீட் வந்து உங்கள் கையில் பட்டுருது. ஓகே, வாட் யூ வில் டூ சடன்லி, உடனே என்ன பண்ணுவீங்க, உங்கள் கையை நீங்கள் பின்னாடி எடுப்பீங்க. ஓகேயா, இப்போ சூடு படுது அப்படின்னா இந்த சூடு மேலே கை வச்சுட்டு இருப்பீங்களா? நோ, ஆப்வியஸ்லி யூ வில் டேக் யுவர் ஹேண்ட்ஸ் பேக். ஓகே, ஸோ இமீடியட் ரெஸ்பான்ஸ். அண்ட் யூ ஆர் பீயிங் இன் த டார்க் ரூம், ஓகே, or else whatever, dark room or light room, I mean where the brightness is there, and when someone சடன்லி உங்களோட ஃபேஸில் வந்து டார்ச் ஆன் பண்ணுறாங்க அப்படின்னாக்கா உங்களுடைய ரியாக்ஷன் என்னவா இருக்கும்? இப்படி இருக்குமா? ஸோ இமீடியட் ரியாக்ஷன். ஏன்னா இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ நான் சொன்ன ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிளில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஸ்கின்ல வந்து ஒரு ஹீட் படும்போது யூ ஆர் ரியாக்டிங். ஓகேயா, தட் இஸ் ஒன் ஆஃப் த சென்ஸ், யூ ஆர் ரியாக்டிங். ஓகேயா, ரியாக்ட் பண்ணும்போது வாட் இஸ் ஹேப்பனிங் இன்சைட் யுவர் பிரெயின்? அண்ட் கம் டு த செகண்ட் எக்ஸாம்பிள். உங்கள் கண்ணு இருக்குங்க, உங்களுடைய ஃபேஸில் டார்ச் லைட் ஆன் பண்ணுறாங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி ஒரு ரியாக்ஷன் ஒன்று நீங்கள் கொடுக்கும்போது அந்த உங்களுடைய பிரெயினுக்கு என்ன கமாண்ட் போகுது? ஓகேயா, அது நர்வ் இம்பல்சஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகேயா, ஸோ உங்களுடைய பிரெயினுக்கு என்ன கமாண்ட் போகுது? கமாண்ட் போகிறதுனால தான் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இந்த மாதிரி ரெஸ்பான்சஸ் கொடுக்குறீங்க. ஓகேயா, so that is the reason we are going to see about the anatomy of neurons and nerve cells. Okay, so நம்ம வந்து அதை பற்றி டீட்டெயில்டாக நம்ம வந்து பார்க்க போகிறோம். and I have another example also. when suddenly a knife cuts your hand, okay, நீங்கள் accidentally உங்களுடைய விரலை வந்து நீங்கள் வந்து கத்தியால் வந்து கட் பண்ணிடுறீங்க accidentally. ஓகே, வேணும்னு யாரும் பண்ண மாட்டாங்க. அப்படி பண்ணும்போது you will have an immediate response. நீங்கள் you will be screaming, கத்துவீங்க. அந்த பிளட்டு பார்த்துட்டு நீங்கள் ரியாக்ட் பண்ணுவீங்க இல்லையா? ஸோ இதெல்லாம் அந்த மாதிரி இந்த மாதிரி வந்து ஆக்சிடென்ட்ஸ் நடக்கும்போது நம்முடைய பிரெயின் வந்து இதுக்கு எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுது? ஸோ தட் இஸ் அ திங் வி ஆர் கோயிங் டு see here. ஓகே, ஸோ வில் ஸ்டார்ட் வித் த நியூரான் anatomy. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நியூரான் அப்படின்னா என்னன்னா, இட் இஸ் எ செல். ஓகே, பேசிக்கலி இட் இஸ் எ செல். டு பி இன் டீடைல், brain cell. Okay, so brain is made up of, our whole body is made up of cell, and especially our brain is made up of cell that is called neuron. So நம்முடைய brain வந்து எதால செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு கேட்டிங்கனாக்கா செல். அந்த செல்லுக்கு பேர் என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்கா நியூரான். ஸோ அப்ராக்சிமேட்லி பார்த்தீங்கன்னா மேபி நம்மளுடைய பிரெயின் வந்து 150 பில்லியன் நியூரான்ஸ். ஓகே, 150 பில்லியன் நியூரான்ஸ் அப்படின்னா அது எவ்வளோ ஒரு டைனி பார்ட்டிக்கல்னு வந்து நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி பாருங்கள். சரியா, நீங்கள் இமேஜின் பண்ணி பாருங்கள் எவ்வளோ குட்டியான ஒரு விஷயம் அது. நம்முடைய பிரெயினுக்கு மட்டுமே வந்து 150 பில்லியன் நியூரான்ஸ் வந்து தேவைப்படுது. ஓகேயா, ஓகே. ஸோ ஒரு நியூரான் பார்த்தீங்க அப்படின்னாக்கா ரெண்டு பக்கத்தில் நிறைய நியூரான்ஸ் இருக்கும். ஒரு நியூரான் அது பக்கத்தில் நிறைய நியூரான்ஸ் இருக்கும். இந்த ரெண்டு நியூரானுக்கு நடுவில் இப்படிதான் ஒரு நான் வந்து ஃபர்ஸ்டே சொல்லிடுறேன், உங்க நியூரானுடைய அந்த ஸ்ட்ரக்சர் வந்து இப்படிதான் இருக்கும். சரியா, ஸோ யூ கேன் see a lots of parts there: dendrites, axon, soma, nucleus, myelin sheath, node of Ranvier, Schwann cell,
நர்வ் எண்டிங். ஸோ இதெல்லாம் நீங்கள் பார்க்குறீங்களா? ஸோ இதான் வந்து பேசிக்கலி ஒரு நியூரான். ஓகேயா? ஸோ இது ரொம்ப டைனி பார்ட்டிகல், ரொம்ப ரொம்ப டைனி பார்ட்டிகல் இது. அதே இப்போ ஒரு நியூரான் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இன்னொரு நியூரான் இருக்கும். இது பக்கத்தில் சுற்றி நிறைய இருக்கும். பட் இந்த ரெண்டு நியூரானுக்கு நடுவில் ஒரு கேப் இருக்குது தெரியுதா? அந்த கேப்க்கு பேர் என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்கா சினாப்சஸ். ஓகே. ஸோ இங்கே வந்து ஒரு முக்கியமான விஷயத்த உங்களுக்கு எல்லாருக்கும் நீங்கள் சைக்காலஜி படிக்கக்கூடிய உங்களுக்கு நான் ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயத்தை வந்து நான் தெளிவுபடுத்தணும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா யூ குட் ஹவ் கம் அக்ராஸ் டூ டிபார்ட்மெண்ட், சைக்காலஜிஸ்ட் அண்ட் சைக்காட்ரிஸ்ட். ஓகேயா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா சைக்காலஜிஸ்ட்டுக்கும் சைக்காட்ரிஸ்ட்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்? ஸோ இது சம்மந்தமாக ஒரு டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சைக்காட்ரிஸ்ட் வந்து இதெல்லாம் வந்து டிஸ்பிளே பண்ணி படிப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பிரெயின் அண்ட் எண்டோக்ரைன் கிளான்ஸ் அண்ட் அதர் பார்ட்ஸ், ஐ, ஹார்ட். ஓகே, இதெல்லாம் இது எல்லாத்தையுமே வந்து என்ன பண்ணுவாங்க, டிஸ்பிளே பண்ணி படிப்பாங்க. சரியா? தே வில் சி, அதாவது பார்த்து படிக்கிறது. ஓகே, அதை வந்து மாடலாக ஃப்ரண்ட்ல வச்சிருப்பாங்க, அதை பார்த்து அதுலேருந்து படிப்பாங்க. பட் ஃபார் த சைக்காலஜிஸ்ட் நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா இதை டிஸ்பிளே பண்ணி படிக்க மாட்டோம். ஒன்லி வி வில் பி லேர்னிங் இந்த தியரி மெத்தட். ஓகே, தியரியில் இந்த பிக்சரை பார்த்து படிக்கிறது மட்டும்தான் சைக்காலஜிஸ்ட் பண்ணுவாங்க. ஓகே, பட் சைக்காட்ரிஸ்ட் என்ன பண்ணுவாங்கன்னா அதை வந்து டிஸ்பிளே பண்ணி படிப்பாங்க. ஓகே, ஸோ அதனால பார்த்தீங்கன்னா இப்போ இந்த அனாட்டமியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் சீனியர் செகண்டரி லெவல். தட் மீன்ஸ் இது வந்து ஸ்கூல் லெவலில் வரக்கூடிய ஒரு சைக்காலஜி இது. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னாக்கா ரொம்ப டீட்டெயில்டாக இருக்காது உங்களுக்கு. ஓகே, ஒன்லி தே வில் பி லைக் புக்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப கம்மியான விஷயங்கள் தான் இருக்கும் இதை பற்றி. ஓகேயா? அண்ட் ஸ்கூல் லெவல் அப்படிங்கிறதுனால நீங்கள் ரொம்ப இதில் டீப்பாக போகணும்னு அவசியம் இல்லை. வைல் யூ ஆர் கோயிங் ஃபார் ஹையர் ஸ்டடீஸ் இன் சைக்காலஜி யூ வில் பி ஸ்டடிங் ஆல் திஸ் அபவுட் இன் டீட்டெயில். ஏன் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேபி இந்த லெசன்லேயே கூட பார்த்தீங்கன்னாக்கா நெக்ஸ்ட் லெசன்லாம் வந்து உங்களுக்கு வந்து ஐ அனாட்டமிலாம் வரணும், ஆனால் இதில் வரல. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து யூஜி சைக்காலஜியில் பார்த்தீங்கன்னா இதை பற்றின அனாட்டமிஸ் எல்லாமே உங்களுக்கு வரும். ஓகே, இந்த பயாலஜிக்கல் சைக்காலஜி உங்களுக்கு ஐ பற்றின அனாட்டமி, ஹார்ட், எல்லாத்துடைய அனாட்டமியும் உங்களுக்கு வந்துடும். ஸோ இங்கே நம்ம வி ஆர் கோயிங் டு சி அபவுட் ஒன்லி த நியூரான்ஸ். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வி ஆர் கோயிங் டு ஸ்டடி அபவுட் த நியூரான்ஸ். ஓகே, ஸோ இது வந்து டைப் பிஃபோர் திஸ். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ஒரு நியூரான் ரெண்டு பக்கத்தில் இருக்குது. ஓகே, பக்கத்தில் நிறைய நியூரான்ஸ் இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நியூரான் இஸ் மேக்கப் ஆஃப் ஒன்லி 10% ஆஃப் செல்ஸ் இன் த பிரெயின். ஓகேயா? ஸோ அப்போ நியூரான் எப்படி வந்து உருவாயிருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நியூரான் உருவாகிறதுக்கு வந்து கிளையல் செல்ஸ் அப்படின்னு ஒன்று தேவைப்படும். ஓகேயா? கிளையல் செல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ நியூரான் பார்த்தீங்கன்னா 10% தான் நியூரான் இருக்கும், மீதி 90% பார்த்தீங்க அப்படின்னாக்கா கிளையல் செல்ஸ் தான் இருக்கும். ஸோ இந்த கிளையல் செல்ஸ் உடைய வேலை என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா மீதி இருக்கிற அந்த நியூரான்ஸை வந்து டெவலப் பண்ணி ஒர்க் பண்ண வைக்கும். ஸோ அண்டர்ஸ்டாண்ட்? ஸோ neuron is made up of 10% of cell. Neuron cell is made up of 10% of neuron and 90% of glial cells. அந்த கிளையல் செல்ஸ் என்ன செய்யும், மீதி இருக்கிற நியூரான்ஸ் வந்து டெவலப் பண்ணி வேலை செய்ய வைக்கும். ஓகேயா? ஸோ இதில் வந்து ஸோ இந்த நியூரானுக்கு வந்து நியூட்ரியன் சப்ளை, ஆக்சிஜன் சப்ளை எல்லாம் கொடுக்கறது வந்து இந்த கிளையல் செல்ஸ் தான். ஓகேயா? இன்னொன்று கிளையல் செல்லுடைய முக்கியமான வேலை என்ன கேட்டால் நியூரானை வந்து ஒரு இடத்துல ஸ்டேபிளாக இருக்க வைக்கிறதுக்கும் இந்த கிளையல் செல் தான் ஹெல்ப் பண்ணுது. ஓகே, ஸோ நியூரான் வேலை செய்யறதுக்கு, நியூரானுக்கு வந்து ஆக்சிஜன் கொடுக்கறதுக்கு, நியூட்ரியன்ஸ் கொடுக்கறதுக்கு, நியூரானை ஒரு இடத்துல அப்படியே ஸ்டேபிளாக இருக்க வைக்கிறதுக்கு யார் ஹெல்ப் பண்ணுறா? கிளையல் செல்ஸ் தான் ஹெல்ப் பண்ணுறாங்க. ஓகேயா? அண்ட் நெக்ஸ்ட் கம்ஸ் தி ஸ்குவான் செல்ஸ். ஸோ நீங்கள் அங்கே பார்க்குறீங்க ஆக்சான், ஐ மீன் அந்த மைலின் ஷீட், ஆக்சான், அது பக்கத்தில் இருக்கா நோட் ஆஃப் ரான்வியருக்கு கீழே இந்த குட்டி குட்டியாக டாட்ஸ் இருக்குல்ல, மஸ்டர்ட் மாதிரி, அதுதான் என்னன்னாக்கா ஸ்குவான் செல். ஸோ இது வந்து ஸ்பெஷல் டைப் ஆஃப் கிளையல் செல். ஓகேயா? கிளையல் செல் 90% ஆஃப் கிளையல் செல், அதுலேயே இருக்கிற ஸ்பெஷல் டைப் என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்கா இந்த ஸ்குவான் செல். ஓகேயா? இந்த ஸ்குவான் செல் எங்கே இருக்கும்? மைலின் ஷீட்டில் இருக்கும். அந்த எல்லோ கலரில் இருக்குல்ல குட்டி குட்டியா, அதுக்கு பேர் மைலின் ஷீட். அந்த மைலின் ஷீட்டுக்கு உள்ளதான் என்ன இருக்குது? ஸ்குவான் செல்ஸ் இருக்குது. ஓகேயா? அண்ட் இந்த மைலின் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அதில் இருக்கிற இந்த நியூரான்ஸில் இருக்கக்கூடிய இந்த வேஸ்ட் ப்ராடக்ட், ஓகேயா, வேஸ்டேஜ் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணுறதுடைய வேலை வந்து மைலின் ஷீட்டுடைய வேலை. ஓகேயா?
ஸோ ஆக்சான்ஸ் பார்த்தீங்க அப்படின்னாக்கா அதில் மைலின் ஷீட் சிலதில் இருக்கும் சிலதில் இருக்காது. Even when it is there, it is interrupted at the node of Ranvier. ஸோ இப்போ மைலின் ஷீட் வந்து ஒரு கட்டத்தில் என்ன ஆயிடும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா இட் வில் டிஸப்பியர். ஓகேயா? ஸோ ஒருவேளை டிஸப்பியர் ஆகலை, மறையலை, போகலை அப்படின்னாக்கா, அது அழிஞ்சு போகலை அப்படின்னாக்கா நோட் ஆஃப் ரான்வியர் என்ன பண்ணிடும், அதை ஃபுல்லாக வந்து கிளீன் பண்ணிடும். ஓகேயா? Okay, so next comes the axons of neuron found in the body are also coated with a thin membrane called Schwann's membrane. ஸோ நம்ம பாடியில் இருக்கிற வேற செல்ஸில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா அதே மாதிரி இந்த கோட் இருக்கும். அந்த கோட்டிங்க்கு பேர் என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்கா Schwann's membrane. ஓகே, they serve as a tunnel through which damaged nerve fibers can repair themselves. இந்த Schwann membrane ஏன் இருக்குது நம்ம பாடியில்? வேற சில இடங்கள்லையும் பார்த்தீங்கன்னாக்கா அந்த ஸ்குவான் மெம்பரேன் இருக்கும். எதுக்காக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுடைய செல்ஸ்ல ஏதாச்சும் ஒரு டேமேஜ், நம்ம ஸ்கின்ல நம்மளுடைய பார்ட் ஆஃப் த பாடியில் ஏதாச்சும் டேமேஜ் அப்படின்னாக்கா இந்த ஸ்குவான் மெம்பரேன் என்ன செய்யும், அது வந்து சரி பண்ணிக்கும். அது ஆட்டோமேட்டிக்காக அதுவே என்ன பண்ணிக்கும், சரி பண்ணிக்கும். ஓகேயா? ஸோ தட்ஸ் இட். ஸோ நியூரான் அனாட்டமி ஓரளவு உங்களுக்கு ஒரு ஐடியா வந்திருக்கும். ஓகேயா? ஸோ வில் மூவ் ஆன் டு த டைப்ஸ் ஆஃப் நியூரான். ஸோ 3 டைப்ஸ் ஆஃப் நியூரான்ஸ் இருக்குது. மல்டிபோலார் நியூரான், பைபோலார் நியூரான், யூனிபோலார் நியூரான். ஓகேயா? ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப சிம்பிள் தான். ஓகே, ஐ டெல் யூ. இதெல்லாம் ஜஸ்ட் ஒரு 2 லைன்ஸில் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாங்க. ஸோ இது மூணுமே பார்த்தீங்கன்னா நியூரான்ஸ் தான். ஓகேயா? மல்டிபோலார், பைபோலார், யூனிபோலார். ஸோ இதில் மூணில் பார்த்தீங்கன்னாக்கா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரி இருக்குது. ஸோ இதில் நம்மளுக்கு என்ன வந்து கிளியர் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா எல்லா நியூரான்ஸும் ஒரே மாதிரி இருக்காது. ஓகே, எல்லா செல் அந்த நியூரான்ஸ் வந்து எப்படி இருக்காது, ஒரே மாதிரி இருக்காது. இட் ஹேஸ் சம் டிஃப்ரென்சஸ். என்ன டிஃப்ரென்சஸ் சொல்லிட்டு நான் சொல்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் கம் டு த யூனிபோலார் நியூரான். தேர்ட் ஒன் பாருங்களேன், யூனிபோலார் நியூரான் ஒன்று இருக்குல்ல. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னாக்கா இட் இஸ் கம்ப்ளீட்லி இட் கிவ்ஸ் ஒர்க்ஸ் டு த ஸ்கின். ஓகே, நம்மளுடைய இம்பல்சஸ், ஐ மீன் நம்மளுடைய ஸ்கின்ல வந்து மூவ்மெண்ட் ஆகுதுல. ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் சொன்னேன், நம்ம பாடியில் அயன் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த ஹீட் நம்ம பாடியில் படுது அப்படின்னாக்கா we will take our hands back. ஸோ அதுக்கு என்ன ரியாக்ட் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த யூனிபோலார் நியூரான்ஸ் வந்து ஸ்கின்னுக்கு மட்டும்தான் என்ன செய்யும், ஒர்க் பண்ணும். ஓகேயா? நர்வ்ஸ் கண்டக்டிங் எக்ஸைட்டேஷன் ஃப்ரம் த சென்ஸ் ஆர்கன் ஆஃப் த ஸ்கின். நம்ம ஸ்கின்ல வந்து என்ன மாதிரியான எக்ஸைட்டேஷன், அதாவது என்ன மாதிரியான உணர்ச்சிகள் பட்டாலும் அதை வந்து பிரெயினுக்கு கொண்டு போறது யாருன்னு கேட்டீங்கன்னாக்கா இந்த யூனிபோலார் நியூரான் தான் கொண்டு போகும். ஓகேயா? ஸோ தென் கம்ஸ் தி பைபோலார் நியூரான். ஸோ இந்த பைபோலார் நியூரானில் பார்த்தீங்க அப்படின்னா இட் ஹாஸ் டூ ப்ராசஸ். நியூரான் ஹேஸ் சிங்கிள் ஆக்சான் அண்ட் சிங்கிள் டென்ட்ரைட்ஸ். இட் இஸ் பிலீவ் டு பி அ பிரிமிட்டிவ் டைப். அதாவது பார்த்தீங்கன்னா இது வந்து இட்ஸ் அ பிரிமிட்டிவ் டைப். ஓகே, ரொம்ப பழமையான ஒரு விஷயம் இது. லைக் ஐ மீன் ஃபஸ்ட்டு பிகினிங் ஆஃப் த ஸ்டடீஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நியூரான் பற்றி மட்டும்தான் சொன்னாங்க, அது பைபோலார் மட்டும்தான் சொல்லியிருப்பாங்க. ஓகேயா? ஸோ இப்போ தான் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இருக்கிற ரீசன்ட் ஸ்டடீஸில் தான் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து மல்டிபோலார் நியூரான், யூனிபோலார் நியூரான் அப்படின்னு சொல்லிட்டு 3 வகையாக, பைபோலார்னு சொல்லிட்டு 3 வகையாக பிரிக்கிறாங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கம்ஸ் தி மல்டிபோலார் நியூரான். Many process. Neuron has several short dendrites and single axon therefore connected to many neurons. ஸோ நான் ஃபர்ஸ்ட் இருக்கிற அந்த மல்டிபோலார் நியூரான் தான் பார்த்தீங்க அப்படின்னாக்கா நம்முடைய பாடியில் எங்கே என்ன விஷயங்கள் நடந்தாலும் மோஸ்ட் பார்ட் ஆஃப் தி பாடியில் எங்கே என்ன விஷயம் நடந்தாலும் அதை வந்து பிரெயினுக்கு கொண்டு போகிற வேலை வந்து இந்த மல்டிபோலார் நியூரானுடைய வேலை. ஓகேயா? ஸோ
நான் சொன்ன இந்த மாதிரி வந்து இந்த இம்பல்சஸ்லாம் நம்ம பிரெயினுக்கு போகுது அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன் இல்லையா? ஸோ அது எப்படி போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, அது என்னன்னு சொல்லுவாங்கன்னா, நர்வ் இம்பல்சஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேயா? லைக் நம்ம பாடி நம்மளுடைய நம்முடைய பாடியில எந்த பார்ட் ஆஃப் த பாடியில என்ன ரியாக்ஷன் நடந்தாலும், என்ன எக்ஸைட்டேஷன் நடந்தாலும், அது வந்து நல்லதாவும் இருக்கலாம், கெட்டதாவும் இருக்கலாம். ஓகேயா? ஸோ அது என்ன விஷயங்கள் நடந்தாலும் பார்த்தீங்க அப்படின்னா, அது நம்முடைய பிரெயினுக்கு பாஸ் ஆகும். ஓகேயா? ஃபார் எக்ஸாம்பிள் ஐ வில் டெல் யூ. கால்ல பார்த்தீங்க அப்படின்னாக்கா, நம்முடைய லெக்ஸ் ஓகே நம்ம லெக்ஸ்ல ஒரு முள்ளு குத்துது. ஓகேயா? நடந்து போகும்போது கல்லோ, ஒரு முள்ளோ ஒரு குத்திடுச்சு. ஓகேயா? உடனே நம்ம பிரெயினுக்கு வந்து அந்த நர்வ் இம்பல்சஸ் போகும். நம்முடைய கால்ல அந்த கல்லு குத்திடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இம்பல்சஸ் அதாவது இது ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்குள்ள நடக்கும் இது. ஓகேயா? ஃபாஸ்ட்டா ஒரு ஒரு ரோட்ல பைக் ஒரு வேகமா ஒரு பைக் போற மாதிரி கால்லேருந்து நம்ம பிரெயினுக்கு பார்த்தீங்க அப்படின்னாக்கா, இம்மீடியட் ரியாக்ஷன் உடனே போகும். போயிட்டு நம்ம ரியாக்ட் பண்ண ஆரம்பிப்போம். நம்ம ஆன்னு கத்துவோம் இல்லையா? இதெல்லாம் எதுக்குள்ள நடக்குது? ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்குள்ள நடக்குது எல்லாமே. ஓகேயா? ஸோ அந்த போகக்கூடிய அந்த நர்வ் இம்பல்சஸ் பார்த்தீங்க அப்படின்னாக்கா, ரொம்ப ஸ்பீடா என்ன செய்யும்? போகும். இப்போ நர்வ் இம்பல்ஸுடைய ஸ்பீட பாருங்க. லைக் ஜஸ்ட் நீங்க ஒரு இமேஜின் பண்ணிக்கோங்க. ஸோ வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு இந்த ரெஸ்டிங் ஆக்சான் அப்படின்னு இருக்குல்ல, இது வழியா தான் பார்த்தீங்கன்னாக்கா, அந்த இம்பல்சஸ் உள்ள போகும். when you see the second பிக்சர் யூ கேன் see அந்த இம்பல்சஸ் போகுதா உள்ளார, அது ரொம்ப ஃபாஸ்ட்டாக போயிடும். ஸோ அது லைக் அந்த எக்ஸைட்டட் நியூரான் வழியா உள்ள போய் டீபோலரைஸ்ட், போலரைஸ்ட், போலரைஸ்ட். ஓகேயா? ஸோ ரொம்ப ஃபாஸ்ட்டாக என்ன செய்யும்? அந்த நர்வ் இம்பல்சஸ் வந்து நம்ம பிரெயின் போய் ரீச் ஆகும். ஓகேயா? ஸோ இதில் வந்து இந்த ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் நியூரான்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான விஷயம் வந்து சொல்லி காமிக்கிறாங்க.
இப்போ நம்முடைய நியூரான்ஸ் எப்படிப்பட்டதுன்னு கேட்டிங்கன்னா, ஒண்ணு அதுக்கு எக்ஸைட்டேஷன் இருக்கும். இம்பல்சஸ் போய்க்கிட்டே தான் இருக்கும். ஓகேயா? அது நான் ஸ்டாப் ஒர்க். அது வந்து வாலண்டரி ஆக்ஷன். அது நான் ஸ்டாப்பா நம்முடைய பிரெயினுக்கு வந்து கன்டினியூஸா வந்து இம்பல்சஸ் போய்க்கிட்டே தான் இருக்கும். ஓகேயா? ஒண்ணு இம்பல்சஸ் போகும், இல்லைன்னா என்ன செய்யாது? போகாது. தட் மீன்ஸ் யூ ஆர் இன் அ டெட் ஸ்டேட். ஓகேயா? ஸோ நம்ம வந்து உயிரோட இருக்கிற வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, இம்பல்சஸ் வந்து நம்ம பிரெயினுக்கு நான் ஸ்டாப்பா போய்க்கிட்டே தான் இருக்கும். ஸோ அதை தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா, பாசிட்டிவ் எலக்ட்ரிக்கல் சார்ஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேயா? இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, நான் சொன்ன மாதிரி இந்த பாசிட்டிவ் எலக்ட்ரிக்கல் சார்ஜ் இருக்குல்ல, இது வந்து ரீசெண்டாக உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, அந்த ரோபோட் 2.0 அந்த ஃபிலிம்ல சொல்லியிருப்பாங்க. பாசிட்டிவ் ஆரா, நெகட்டிவ் ஆரா அதை பத்தி பேசியிருப்பாங்க. ஓகேயா? ஸோ அந்த ஆறாங்கிறது கிட்டத்தட்ட இதுதான். ஓகேயா? லைக் உயிரோட இருக்கிறவங்களோட வந்து பாசிட்டிவ் ஆரா, இறந்து போறவங்களோட வந்து நெகட்டிவ் ஆரா அப்படின்னு சொல்லுவாங்க. இங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, அந்த நியூரான்ஸுக்கும் அதே தான். பாசிட்டிவ் நெகட்டிவ் பாசிட்டிவ் எலக்ட்ரிக்கல் சார்ஜ் இந்த இம்பல்சஸ் நம்ம பாடிக்கு நம்முடைய பிரெயினுக்கு போய்க்கிட்டே இருக்கும். ஒன்ஸ் இஃப் வி ஆர் டெட் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, எந்த இம்பல்சஸும் போகாது, எந்த எலக்ட்ரிக் சார்ஜும் போகாது. தென் தட் இஸ் கால்ட் நெகட்டிவ் எலக்ட்ரிக்கல் சார்ஜ். ஓகே. ஸோ இங்க பார்த்தீங்க அப்படின்னா, இங்க இன்னொரு வேர்ட் வந்து கொண்டு வராங்க. நான் சினாப்சஸ் அப்படின்னு சொன்னேன் இல்லையா? ஸோ அதுல பார்த்தீங்க அப்படின்னா, நான் சினாப்சஸ்ன்னு இந்த இடத்துல மென்ஷன் பண்ணியிருக்கேன் தெரியுமா? இதுதான் பார்த்தீங்க அப்படின்னாக்கா, நவ் வி ஆர் கோயிங் டு see there சினாப்டிக் கிளெஃப்ட். ஓகேயா? ஸோ ரெண்டு இதுக்கும் நடுவில் இருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா, ரெண்டு நியூரான்ஸ்க்கு நடுவில் உள்ளது. ஐ மீன் ஒரு நியூரானுக்கும் பக்கத்தில் ஒரு நியூரானுக்கும் நடுவில் உள்ளது பார்த்தீங்க அப்படின்னா சினாப்சஸ் அப்படின்னு சொன்னேன். ஸோ அந்த நியூரான் உள்ள பார்த்தீங்க அப்படின்னா ஓகே சாரி, அந்த நியூரான்ல பார்த்தீங்க அப்படின்னா ஆக்சான் டென்ட்ரைட்ஸ் இருக்குல்ல, அந்த ஆக்சான் டென்ட்ரைட்ஸ்க்கு நடுவில் உள்ள ஸ்பேஸ் தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சினாப்டிக் கிளெஃப்ட். ஓகேயா? ஸோ அந்த அந்த இம்பல்சஸ் வந்து சார்ஜ் ஆகி நம்ம உள்ள போகும்போது இந்த இடத்துல தான் பார்த்தீங்க அப்படின்னாக்கா அந்த இம்பல்சஸ் வந்து கனெக்ட் ஆகி நம்ம பிரெயினுக்கு போய் இன்ன விஷயம்தான் நடக்குது அப்படிங்கிறத வந்து சொல்லக்கூடியது இந்த சினாப்டிக் கிளெஃப்டுடைய வேலை. ஓகேயா? Next, we will go to the categories of nervous system. Okay. So first comes the இதெல்லாம் நீங்க வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க. The first comes the CNS, that is central nervous system. Then comes the peripheral nervous system. ரொம்ப சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் தட் இஸ் சிஎன்எஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிரெயின் அண்ட் தட் இஸ் கனெக்டட் டு த ஸ்பைனல் கார்டு. அவ்வளோதான். ஓகேயா? பிரெயினுக்கும் ஸ்பைனல் கார்டுக்கும் நடுவில் நடக்கிற அந்த இம்பல்ஸ் சிஸ்டம் பார்த்தீங்க அப்படின்னா சிஎன்எஸ் தட் இஸ் சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம். வேற எதுக்கும் இது கனெக்ட் ஆகாது. ஓகேயா? அண்ட் நம்முடைய ஸ்பைனல் கார்டு தவிர நம்முடைய பிரெயின் அண்ட் வேற எது கூடலாம் கனெக்ட் ஆயிருக்கும். ஓகேயா? ஸோ அது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னாக்கா PNS, that is peripheral nervous system. Okay. So now we are going to see about the spinal cord. Okay. So spinal cord na என்னது? நம்மளுடைய முதுகெலும்பு. சரியா?
ஓகே, த ஸ்பைனல் கார்டு பார்த்தீங்க அப்படின்னாக்கா, இட் லுக்ஸ் லைக் அ பட்டர்ஃப்ளை இல்லையா? கிராஸ் செக்ஷனல் இமேஜ் ஆஃப் த ஸ்பைனல் கார்டு நீங்க பார்த்தீங்கன்னா, அது எப்படி இருக்குன்னா, இட் லுக்ஸ் லைக் அ இட் லுக்ஸ் லைக் அ பட்டர்ஃப்ளை. அண்ட் ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு அதோட செல் பாடிஸ் பார்த்தீங்கன்னா கிரே கலர்ல இருக்கும். அது என்னன்னு சொல்லுவாங்கன்னா கிரே மேட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, த அவுட்டர் பார்ட் மெயின்லி கம்போசஸ் ஆஃப் ஆக்சன்ஸ் அண்ட் நர்வ்ஸ் லுக்ஸ் ஒயிட். The outer section is responsible of carrying to and fro information from brain to the various part of the body. Okay, ஸோ இங்கேருந்து தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இதில் வெளியில் நடக்கக்கூடிய அந்த ரெஸ்பான்சஸ் எல்லாமே, அந்த இம்பல்சஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னாக்கா இது வழியாக உள்ளே போய் என்ன செய்யும், பிரெயினுக்கு அந்த இன்ஃபர்மேஷனை கொடுக்கும். த அதர் மேஜர் ஃபங்க்ஷன் டேக்கன் கேர் பை ஸ்பைனல் கார்டு இஸ் ரிஃப்ளெக்ஸ் ஆக்ஷன். மெயினாக இந்த ஸ்பைனல் கார்டுடைய வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, தட் மீன்ஸ் ரிஃப்ளெக்ஸ் ஆக்ஷன், அதாவது நீ ஜர்க், நம்மளுடைய அப்பப்போ வந்து நம்மளுக்கு இந்த எலும்பு சம்மந்தமான இந்த விஷயங்கள் அண்ட் ரியாக்ஷன் லைக் டச்சிங் ஹார்ட் அண்ட் ஐ பிளிங்கிங். ஸோ இதெல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா இந்த ரிஃப்ளெக்ஸ் ஆக்ஷன், அதாவது இந்த ஸ்பைனல் கார்டு மூலமாக தான் என்ன செய்யுது, அது பிரெயினுக்கு போகுது. ஓகேயா, ஸோ இதை மூணு மூணு டைப் ஆஃப் பிரிக்கிறாங்க. ஓகேயா, 3 டைப்ஸ் ஆஃப் நியூரான்ஸ் லைக் அஃபரண்ட் கேரி மெசேஜஸ் ஃப்ரம் சென்சஸ் டு த ஸ்பைனல் கார்டு. ஸோ இந்த ஸ்பைனல் கார்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னாக்கா நம்மளுடைய அந்த இதெல்லாம் நம்ம அந்த மெசேஜஸ் வந்து என்ன செய்யும், அந்த அந்த இம்பல்சஸ் மூலமாக என்ன செய்யும், நம்மளுடைய மெயினாக நம்முடைய ஸ்கின் டச்சஸ், அந்த அந்த விஷயம், அந்த இம்பல்சஸ் வந்து ஸ்பைனல் கார்டுக்கு போகும். அண்ட் செகண்ட் திங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா எஃபரண்ட் ஃப்ரம் ஸ்பைனல் கார்டு டு மசில்ஸ் அண்ட் கிளான்ஸ், அதாவது நம்மளுடைய ஸ்பைனல் கார்ட்லேருந்து அதில் இருக்கக்கூடிய அந்த மசில்ஸ் அண்ட் கிளான்ஸ். ஓகேயா, ஸோ அதில் இருக்கிற இன்ஃபர்மேஷன் வந்து கொடுக்கறது. அண்ட் தேர்ட் திங் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா சென்சரி அண்ட் மோட்டார் நியூரான்ஸ். ஓகேயா, the interneurons that links the sensory and motor neurons from inside of the spinal cord and the brain. ஸோ இங்கே நடக்கு. ஸோ இது எல்லா சம்மந்தப்பட்டதுமே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா பிரெயின் அண்ட் ஸ்பைனல் கார்டுக்கு ரிலேட்டடான விஷயங்கள் மட்டும்தான். ஓகேயா, ஸோ நெக்ஸ்ட் கம்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா